Praise the Lord. Praise the Lord. Hallelujah. கிறிஸ்தியசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு முறை சேலம் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பாட்டி லக்கேஜோட ட்ரெயின் ஏறினாங்க. ஏறின பாட்டி ட்ரெயினில் உட்கார்ந்த உடனே ஒரு இளைஞனை கூப்பிட்டு, எப்பா, என் பேத்தி கல்யாணத்துக்காக தாம்பரம் போகிறேன், லக்கேஜெல்லாம் வச்சுருக்கேன், காலையில் தான் போய் தாம்பரத்தில் விடுவாங்க அல்லது நைட்டு 2 மணிக்கு மேலே தான் விடுவாங்க. ஒருவேளை நான் 10 மணிக்கு மேலே தூங்கிட்டேன்னா என்னைய தாம்பரத்தில் இறக்கி விட்டுரு அப்படின்னு சொல்லி ஒரு இளைஞனை பார்த்து சொல்லிச்சு. அந்த இளைஞனும், சரி பாட்டி, கவலைப்படாத, நான் இருக்கேன், உனக்கு சரியான வழியை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை தூங்க வச்சுட்டான். அந்த பாட்டியும் இவன் கண்டிப்பாக தாம்பரத்தில் இறக்கி விட்டுருவான்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு அந்த பாட்டி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு 12 மணி இருக்கும். விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பாட்டியை இந்த இளைஞன் இங்கே தானே இறக்க சொன்னாங்கன்னு நினச்சி இறக்கி விட்டுட்டான். காலையில் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஒரு பாட்டி கத்துன்னு கத்துது, ஏன் நான் தாம்பரம் வந்தேன், விழுப்புரம் போகணுமே அப்படின்னு சொல்லி. என்னடா பண்ண அப்படின்னா, தாம்பரத்தில் இறக்கி விட வேண்டிய பாட்டியை விழுப்புரத்தில் இறக்கி விட்டான். விழுப்புரத்தில் இறக்கி விட வேண்டிய பாட்டியை நல்லா தூங்க வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டான். இன்றைக்கி இந்த காலத்தில் வழி சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது, ஆனால் நம் மீது பழி சொல்கிறதுக்கு பலர் இருக்கிறார்கள். 2 நாளைக்கு முன்னாடி நான் பங்கு அறிவீட்டில் வெளியில் உட்காந்துருந்தப்போ ஒரு அம்மா வந்தாங்க. அந்த அம்மா வந்து, ஃபாதர், எனக்கு ஒரு சீப்பம் அரிசி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னுச்சு. என்னம்மா சொல்கிற, கேட்குறவங்களாம் ஒரு பிடி கொடு, 2 பிடின்னு கொடுன்னு கேட்பாங்க, நீ ஒரு சீப்பம் அரிசி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிற, ஏதோ கொடுத்து வச்ச மாதிரியே கேட்குற. ஃபாதர், ஒரு சீப்பம் அரிசி எடுத்துகிட்டு வாங்க, எனக்கு 11 குழந்தைங்க, கொடுங்கன்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், அவ்வளோ அரிசியெலாம் என்னால் கொடுக்க முடியாதும்மா, 11 குழந்தைங்களை பெற்றுக்கிட்டியே, அரிசி சம்பாதிக்கிற அளவுக்கு தைரியம் இருந்தால் தானே நீ பெற்றுருக்கணும், நீங்கள் எதுக்கு இருக்கிறீங்க? ஏம்மா, பெற்றுக்கிறது நீ, சோறு போடுறது நானா? ஃபாதர், தர்மம் செய்யுங்க, தர்மம் செஞ்சு மோட்சத்துக்கு போகிறதுக்கான வழியை கண்டுபிடிங்க அப்படின்னுச்சு. ஏம்மா, உனக்கு ஒவ்வொரு சீப்பா அரிசியாக வாங்கி கொடுத்து தான் நான் மோட்சத்துக்கு வழி கண்டுபிடிக்கணுமா? உங்கள் வீடு இல்லையா? எனக்கு வீடு இருக்குது ஃபாதர், 10க்கு 10 சைஸில் ஓட்டு வீடு, 11 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நான் படுத்துருக்கிறேன். சரிம்மா, அப்போ என்ன, நீ மட்டும் மெத்தையில் இருக்கிற, இவ்வளோ பெரிய வீட்டில் ஒரு ஆள் தனியாக இருக்கிற, ஏன் இந்த வீட்டை வாங்கிக்கிறியாம்மா, நீ வந்து தங்கிக்கம்மா, நான் பேசாமல் அங்கே போயிடுறேன். ஃபாதர், தர்மம் செய்யுங்க, மோட்சத்துக்கு போகிறது அதுதான் வழி. அன்புக்குரியவர்களே, வழி காட்டுவதற்கு, வழி சொல்லுவதற்கு இந்த உலகிலே பலர் முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்லுகிற, அவர்கள் காட்டுகிற வழியெல்லாம் இயேசு காட்டுகிற வழியாக இருக்காது. இன்னைக்கு நமக்கு சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசுவே வாழ்வின் வழி. ஆண்டவர் இயேசு இன்னைக்கு நற்செய்தியில் சொல்றாரு, நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்வு, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லைன்னா, தந்தை இறைவனிடம் வருவதற்கு நான் மட்டுமே வழி, என்னை தவிர வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்றார். இதை எப்படி புரிந்து கொள்வது? ஜிம், பில் அப்படின்னு 2 கல்லூரி மாணவர்கள், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே கல்லூரியில் படித்ததுனால கல்லூரிக்கு வெளியில் அறை எடுத்து தங்கியிருந்தாங்க. இந்த ஜிம் அப்படிங்கிற மாணவன் கிறிஸ்தவன், பில் என்ற மாணவன் கிறிஸ்தவை அறியாதவன், ஆனால் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 பேரும் அறையில் தங்கி இருக்கும்போது தினமும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இயேசுவை பற்றி அறியாத அந்த நண்பனுக்கு சொல்லி கொண்டிருப்பான்.
இயேசு இப்படியெல்லாம் பிறந்தாரு, இப்படியெல்லாம் வளர்ந்தாரு, அவங்க அம்மா இவங்க, அப்பா இவங்க, இவ்வளோ புதுமை செஞ்சுருக்காரு, இவ்வளோ அதிசயங்களை செஞ்சுருக்கிறாரு, அவருடைய போதனைகள்லாம் இது அப்படின்னு சொல்ல சொல்ல அந்த பில் என்ற கிறிஸ்துவை அறியாத மாணவனுக்கு இயேசுவை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் அதிகமாயிடுச்சு. அதனால தினமும் இவன் சொல்ல மறந்தாலும் கூட, டே இன்னைக்கு ஏன்டா இயேசுவை பற்றி சொல்லலை, சொல்கிறா அப்படின்னு ஆர்வமாக கேட்பான். இப்படி ஒவ்வொரு நாளும் இயேசுவை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்த இந்த ஜிம் என்ற கிறிஸ்தவ மாணவன் ஒரு நாள் சொன்னா, இயேசுவே வழி, இயேசுவை தவிர விண்ணகத்திற்கோ இறைவனை சந்திப்பதற்கோ வேறு வழியே கிடையாது அப்படின்னு இயேசு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னான். என்னது, இயேசுவே வழியா? இயேசு மட்டும்தான் வழியா? அப்ப நாங்களாம் எங்க மதத்திலெல்லாம், இந்த உலகத்தில் இருக்கிற மதங்கள் எல்லாம், இந்த உலகத்தில் இருக்கிற நல்ல மனிதர்கள் சொல்லுகிற போதனைகள் எல்லாம் கடவுளை சென்றடைய வழி இல்லையா? இவன் சொன்னா, இல்லை, இயேசு ஒருவரை தவிர இந்த உலகில் கடவுளை அடைய, விண்ணகத்தை அடைய வழியே கிடையாது. ஜீசஸ் இஸ் தி ஒன்லி வே டு ரீச் ஹெவன், டு ரீச் காட் அப்படின்னு சொன்னான். விரிசல் ஏற்பட்டது உறவிலே. என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, என் மதம் சொல்லுகிறது, என் மார்க்கம் சொல்லுகிறது கடவுளை அடைய இதுவும் ஒரு வழி என்று. வேறு மதங்கள் சொல்லுகிறது, அவர்கள் சொல்லுகிற கோட்பாடை பின்பற்றினால் விண்ணகம் அடையலாம் என்று. இயேசு மட்டும்தான் வழின்னா அப்ப இந்த உலகத்துல மதங்களே தேவையில்லையே, உங்க மதத்தை மட்டுமே நான் பின்பற்றிக்கலாமே, இயேசுவும் வழி என்று சொல்லப்பா அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். இவன் மறுத்து, இல்லை இல்லை, இயேசு மட்டும்தான் வழி என்று சொன்னான். அவன் சொன்னான், பல வழிகள் இருக்கிறது, அதில் இயேசுவும் ஒரு வழி என்று சொல், நான் ஏற்றுக்கொள்கிறேன். இல்லை என்றால் பல வழிகளில் த சுப்பீரியர் வே, மேலான வழி இயேசு என்று சொல்லு, நான் ஏற்றுக்கொள்கிறேன். அல்லது பல வழிகள் இருக்கிறது, அதில் பெஸ்ட் வே, சிறந்த வழி இயேசு என்று சொல்லு, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் த ஒன்லி வே என்று சொன்னால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இவ்வுலகிலே எத்தனையோ மதங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு மதமும் ஒன்றை போதிக்கிறது, எல்லாம் கடவுளை அடையத்தானே சொல்லுகிறது. ஒரு மலை இருக்கிறது என்றால், மலையின் உச்சியில் கடவுள் இருக்கிறார் என்றால், அந்த மலை உச்சிக்கு போவதற்கு கீழிருந்து எத்தனை வழிகள் வேண்டுமானாலும் உருவாக்கலாமே, அத்தனை வழிகளில் சென்றாலும் அந்த உச்சியில் இருக்கிற கடவுளை அடையலாமே. நீ என்னப்பா சொல்லுகிறாய்? இயேசு ஒருவர் மட்டுமே வழி என்றால், இப்போ ஏற்காடு அப்படின்னு வச்சுக்கிட்டா, அஸ்தம்பட்டி வழியாக போய் அடிவாரம் போயும் ஏற்காடு உச்சிக்கு போகலாம், குப்பனூர் வழியாக போனாலும் ஏற்காடு உச்சிக்கு போகலாம், ரெண்டுமே வழிதானே. நீ சொல்றது வச்சு பார்த்தா அந்த வழியில் போனால் போக முடியாது, இந்த வழியில் மட்டும்தான் போகணும்னு சொல்கிறையே, ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, இதே ஒரு உரையாடல் உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும், உங்களுக்கும் உங்கள் தெரிந்தவர்களுக்கும், மாற்று மதத்தினருக்கும் உங்களுக்கும் இந்த உரையாடல் நடந்தால் நீங்கள் எப்படி அவர்களை ஏற்றுக்கொள்ள வைப்பீர்கள் என்பது உங்கள் மத்தியில் நான் வைக்கிற கேள்வி. உங்களுடைய மாற்று மத நண்பனை, கிறிஸ்துவை அறியாத ஒருவனை இயேசு ஒருவர்தான் வழி என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள வைக்க முடியுமா? அதுவும் இந்தியா போன்ற பல மதங்களை, பல கலாச்சாரங்களை, பல பண்பாடுகளை உள்ளடக்கி பல மதங்களுக்கும் இடம் கொடுத்து வாழ்விக்கின்ற இந்த தேசத்திலே இயேசு ஒருவர்தான் வழி, கிறிஸ்தவ மார்க்கம் மட்டும்தான் சரியான வழி என்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் இந்த இந்தியாவிலே நீங்களும் நானும் வாழ்க்கை நடத்த முடியுமா? மாற்று மதத்தினர் நம்மிடம் பிரச்சனை எழுப்ப மாட்டார்களா? அவர்களிடம் நீங்கள் எப்படி நிரூபிக்கப் போகிறீர்கள் இயேசு ஒருவர்தான் வழி என்று? காரணம், இயேசுவே சொல்லியிருக்கிறார், நானே வழி, என் வழியாய் அன்றி வேறு எவரும் இறைவனிடம் வர முடியாது. எப்படி நிரூபிக்கப் போகிறீர்கள்? இந்த ஜிம் என்ற மாணவன் முயற்சி செய்தான், செய்து கொண்டே இருந்தான், அவனால் முடிந்தவரை. ஆனால் அந்த மாற்று மத நண்பன் இந்த பதிலை ஏற்றுக்கொள்ள முடியாமல் திணறுகிறான். நீங்களும் நானும் மாற்று மதத்தினரோடு சேர்ந்து வாழ்கிறோம், சேர்ந்து உறவாடுகிறோம், உரையாடுகிறோம்,
உண்ணுகிறோம், ஒரே வீட்டில் குடியிருக்கிறோம். நம் வீட்டில் இருக்கிறவர்களே பாதி பேர் இந்துக்களாக கூட இருக்கலாம், இஸ்லாமியர்கள் கூட இருக்கலாம். அவர்களோடு வாழுகிற போது இயேசு ஒருவர் மட்டும்தான் வழி என்று எப்படி நிரூபிக்க முடியும்? விவிலியம் மட்டும்தான் வேத நூல் என்று எப்படி அவர்களிடம் நம்மால் சமாளிக்க முடியும்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவே பதிலாக இருக்க முடியுமே தவிர வேறு எந்த பதிலும் கிடையாது. இயேசுதான் பதில் இந்த கேள்விக்கு. காரணம், இந்த உலகிலே பல மதங்கள் இருக்கலாம், பல மார்க்கங்கள் இருக்கலாம், வழிகள் இருக்கலாம். அனைத்தும் ஆண்டவரிடம் அழைத்து செல்லும் என்பது உறுதி கிடையாது. காரணம், ஒரு விமான நிலையம் இருக்கிறது என்று சொன்னால் 1000 ஏக்கர் 1500 ஏக்கர் பரப்பளவிலே அமைக்கப்படுகிறது விமான நிலையம். பல நாடுகளிலிருந்தும் விமானங்கள் அந்த விமான நிலையத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. வானிலை வட்டமடித்து கொண்டிருக்கிற விமானங்கள் எல்லாம் 1500 ஏக்கர் இடம் இருக்கிறது, எங்கு வேண்டுமானாலும் இறங்கலாம் என்று சொல்லி இறங்கிவிட முடியாது. அந்த விமான நிலையத்திற்கு ஆயிரக்கணக்கான வழிகள் வானத்தில் உண்டு. அமெரிக்காவிலிருந்து வரலாம், லண்டனிலிருந்து வரலாம், பாகிஸ்தானிலிருந்து வரலாம், இலங்கையிலிருந்து வரலாம். எந்த நாட்டிலிருந்து வேண்டுமானாலும் வழிகளை கண்டுபிடித்து இந்த விமான நிலையத்திற்குள் நுழையலாம். ஆனால் நுழைய முடியாது. அதற்கான ஓடுதளம் என்று ஒன்று இருக்கிறது, அதற்கான தரையிறங்கும் சாலை என்று ஒன்று இருக்கிறது. அந்த வழி திறக்கப்பட்டால் மட்டுமே அத்தனை விமானங்களும் விமான நிலையத்திற்குள் நுழைய முடியுமே தவிர 1500 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த நிலத்தில் எங்கு வேண்டுமானாலும் இறங்கி விமான நிலையத்தில் நுழையலாம் என்று நினைக்க முடியாது. ஆக இவ்வுலகிலே எத்தனை வழிகள் மார்க்கங்கள் இருந்தாலும் அத்தனையும் இறைவனை அடைய வழி என்று சொல்லிவிட முடியாது. இயேசு என்ற ஒரு ஓடுதள பாதையை, ஒரு ட்ராக்கை இந்த வழிகள் எல்லாம் கண்டுபிடித்து அதன் வழியாய் நுழையாவிட்டால் விண்ணகத்திற்குள் போக முடியாது. எத்தனை மதங்கள் மார்க்கங்கள் வழிகள் சொன்னாலும் அது இயேசுவின் வழியாக மட்டுமே இருக்க முடியும். காரணம், என்னை அன்றி வேறு எவரும் வர முடியாது என்று சொன்னதற்கு காரணம், இயேசு என்ற ஒரு மனிதன் மட்டுமே, ஒரு இறைவன் மட்டுமே இந்த மண்ணுலகிலே மனிதனின் பாவங்களை மீட்க தன் உயிரை கொடுக்க முன் வந்தார். உயிரை கொடுத்து இரத்தம் சிந்தி மீட்டு கொண்டார். அந்த இரத்தம் சிந்தி மீட்டு கொண்டதுதான் ஒரே ஒரு வழி. இவ்வுலகில் எந்த தெய்வமும் எந்த மார்க்கமும் எந்த கடவுளும், சொல்லப்படுகிற கடவுள்கள் எல்லாம் இரத்தம் சிந்தி தன் மக்களின் பாவங்களிலிருந்து மீட்டு நம்மை விண்ணகத்திற்கு அழைத்து செல்ல வழி உண்டாக்கவில்லை, இயேசு என்ற ஒரு தெய்வத்தை தவிர. அதனால் தான் சீடர்களிடம் அவ்வப்போது சொல்லுகிறார், மானிட மகன் இந்த மண்ணில் பிறந்திருக்கிறார், 3 நாட்களுக்கு முன் அவர் கொலை செய்யப்படுவார், 3ஆம் நாள் உயிர் தழுவார். நான் விண்ணகம் செல்லும்போது உங்களை எல்லாம் அங்கு ஈர்த்து கொள்வேன். உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக நான் முன்னரே தந்தையிடம் செல்லுகிறேன். என் தந்தையின் மாட்சியிலே நான் பங்கெடுப்பது போல உங்களையும் அந்த மாட்சியிலே பங்கெடுக்க அழைத்து செல்லுவேன். நான் மட்டுமே வழி, நான் மட்டுமே சத்தியம், நான் மட்டுமே வாழ்வு என்று சொல்லுகின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்து மதம் சொல்லுகிறது, எப்பொழுதெல்லாம் அநீதி தழைத்தோங்கி தலைவிரித்தாடுகிறதோ அப்பொழுதெல்லாம் கடவுள் அவதரிப்பார். எப்பொழுதெல்லாம் அநீதி தலைவிரித்து ஆடுகிறதோ அப்பொழுதெல்லாம் கடவுள் அவதரிப்பார். 10 முறை அவதரிப்பார். அதைத்தான் தசாவதாரம் என்று சொல்லுகிறார்கள். எப்பொழுதெல்லாம் அநீதி தலையெடுத்து ஆடுகிறதோ அப்பொழுது கடவுள் மனிதனாக உருவெடுப்பார், அவதரிப்பார். அவதரித்த கடவுள் அநீதியை ஒழித்துவிட்டு நீதியை நிலைநாட்டுவார் என்று சொல்லுகிறது. கிறிஸ்தவம் சொல்லுகிறது, எப்பொழுதெல்லாம் அநீதி தலைவிரித்தாடுகிறதோ அப்பொழுது அவதரிக்க மாட்டார். எப்பொழுதெல்லாம் கடவுள் மனிதனிடமிருந்து பிரிந்து சொல்லுகிறானோ, பாவம் என்ற சாத்தானின் சூழ்ச்சிக்குள் விழுந்து விடுகிறானோ அப்பொழுது கடவுள் மனிதனாக வருவார், வந்து ஒட்டுமொத்தமாக மீட்டுக் கொள்வார். அவர் இந்துவாக இருந்தாலும் இஸ்லாமியராக இருந்தாலும் எந்த மதத்தினராக இருந்தாலும் எல்லாரும் கடவுளை பொறுத்தவரை ஒரே மனித குலம், ஒரே கடவுளின் பிள்ளைகள்.
அவர்கள் பின்பற்றுகிற மதங்கள் வேறாக இருக்கலாம், அவர்கள் பின்பற்றுகிற வழிகள் வேறாக இருக்கலாம். இயேசுவை பொறுத்தவரை என் மந்தையை சேராத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளுக்காகவும் நான் அவதரித்திருக்கிறேன், அவைகளும் பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும், அவைகளும் விண்ணகம் செல்ல வேண்டும். ஆகவே the only way to reach heaven, to reach God is Jesus என்று அவரே சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, தர்மம் செய்யுங்கள் மோட்சம் கிடைக்கும் என்று அல்ல, கடவுளின் வழியாக மோட்சத்தை தேடுங்கள், அவர் உங்களுக்கு வழியாக அமைவார். The only door is open is Jesus and none other. The way, best way, superior way, one of the ways என்றெல்லாம் இயேசுவை சொல்லக்கூடாது. The only way to reach heaven is Jesus என்று தான் சொல்ல வேண்டும். இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திலே கற்றுக் கொடுத்த வழிகள் என்ன தெரியுமா? முதல் வாசகத்திலே வாசித்தோம். சவுல் என்ற மனிதன் கிறிஸ்தவர்களை கண்டபோதெல்லாம் துரத்தி துரத்தி அடிக்கிறான். கிறிஸ்து என்ற பெயரை சொன்னவர்களை எல்லாம் கொன்று அழிக்கிறான். கிறிஸ்தவத்தை அழிப்பதை தன் வாழ்வின் பணி என்று அழைக்கிறான். அவனை தடுத்தாட்கொண்டு, சவுலே, நீ துன்புறுத்துகிற இயேசு நானே, நீ செல்லும் வழி தவறு, நீ செல்லும் பாதை தவறு, நான் சொல்லும் பாதைக்கு வா என்று சொல்லி அழைத்தார். சவுல் பவுலாக மாறினான். தீயவனை, கொடியவனை, கொடூரக்காரனை கூட சந்தித்து சரியான வழியை காட்டுவதுதான் இயேசுவின் வழி. ஒரு தீயவனை, கொடியவனை, கொடூரமானவனை சந்திக்கிற பொழுதெல்லாம் இவன் தீயவன், திருடன் என்று சொல்லுவதுதான் இந்த உலகத்தின் வழி. சக்கேயு என்ற மனிதன் பாவி என்று முத்திரையிடப்பட்டான். இந்த உலகம் அவனை பாவி என்று ஒதுக்கியது, வேண்டாம் என்று ஒதுக்கியது. அவனை பார்க்க மனம் இல்லை இந்த உலகத்திற்கு. அதுதான் உலகத்தின் வழி. ஆனால் சக்கேயுவே, இறங்கி வா, நான் இன்று உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி அவனை மனமாற்ற செய்ததுதான் இயேசுவின் வழி. கல்லால் அடித்து கொல்ல வேண்டும், நீர் என்ன சொல்லுகிறீர் என்று விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை அழைத்து வந்து ஊரின் மத்தியில் நிறுத்தி கொலை செய்ய கல்லை எடுத்துக்கொண்டு காத்திருந்ததுதான் இந்த உலகத்தின் வழி. பெண்ணே, இனி பாவம் செய்யாதே, நானும் தீர்ப்பிடவில்லை என்று சொல்லி அந்த பெண்ணை மீண்டும் வாழ வைத்ததுதான் இயேசுவின் வழி. 4-5 கணவர்கள் இருக்கிறார்கள், இவள் ஊருக்குள் வருவது நியாயமில்லை என்று சொல்லி ஒதுக்கி வைத்த சமாரியாவிலே தண்ணீர் எடுக்க கூட ஒதுங்கி ஒதுங்கி வந்த பெண்ணை மதிய வேளையிலே சந்தித்து, நீ வணங்கும் கடவுள் உன் கடவுள் அல்ல, நீ மனம் மாறு என்று தன்னுடைய உரையாடல் வழியாக மாற்றி அந்த பெண்ணுக்கு வாழ்வு கொடுத்ததுதான் இயேசுவின் வழி. பார்வையற்ற மனிதனாக சாலையோர பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். அதட்டி அதட்டி இனி சத்தம் போடாதே என்று சொன்னதுதான் இந்த உலகத்தின் வழி. அவனை இங்கே கூப்பிடுங்கள் என்று சொல்லி அவன் கண்களில் கை வைத்து சுகப்படுத்தியதுதான் இயேசுவின் வழி. ரசம் தீர்ந்து விட்டது, இனி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று தடுமாறி நின்றதுதான் உலகத்தின் வழி. தண்ணீரால் நிரப்புங்கள், நான் ஆசை கூறி கொடுக்கிறேன் என்று அந்த தண்ணீரையும் ரசமாக்கி கொடுத்ததுதான் இயேசுவின் வழி. 5 அப்பங்கள் தான் இருக்கிறது, 2 மீன்கள் தான் இருக்கிறது. இதை வைத்து எப்படி 5000 பேருக்கு உணவு கொடுக்க முடியும்? இயேசுவே, இவர்களை எல்லாம் அனுப்பிவிடும், மாலை நேரமாகிவிட்டது, இவர்களுக்கு உணவு கொடுக்க எங்களிடம் ஒன்றும் இல்லை என்று கைவிரித்தது தான் இந்த உலகத்தின் வழி. உங்களிடம் இருப்பதை கொண்டு வாருங்கள், நான் இவர்களுக்கு உணவு கொடுக்கிறேன் என்று பசியோடு இருந்தவர்களை எல்லாம் பசியார செய்து 5000 பேரை சந்தோஷமாக அனுப்பியதுதான் இயேசுவின் வழி. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். வாழ்வுக்கு வழி என்றால் அது இயேசுவின் வழியாகத்தான் இருக்க வேண்டும். இந்த வழியை பார்த்தா நாம் ஒன் ஆஃப் த வேஸ் என்று சொல்ல வேண்டும். பல வழிகள் இருக்கிறது, அது இயேசுவும் ஒரு வழி என்று சொல்லிவிடலாம் என்று கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒருபோதும் சொல்லக்கூடாது. உங்க மதமும் அங்கதான் கூட்டிகிட்டு போகுது, அவங்க மதமும் அங்கதான் கூட்டிகிட்டு போகுது, எங்க மதமும் அங்கதான் கூட்டிகிட்டு போகுதுன்னு 10ஓட 11 அத்தோட 4 இயேசுவை அப்படி சேர்த்து விட கூடாது. Be convinced of Jesus that he is the only way to reach heaven. காரணம், என்னை அன்றி
வேறு வழி இல்லை. என்னை கண்டவன் தந்தையை கண்டான், நானும் தந்தையும் ஒன்றே. எப்படி ஆண்டவர் இயேசு உறுதியாக பேசுகிறார் பாருங்கள். அவரை பின்பற்றுகிற நீங்களும் நானும் இந்த உறுதியோடு தான் பதில் சொல்ல வேண்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு காட்டுகிற வழி ஒரே வழி, இந்த உலகில் வேறு வழியே கிடையாது என்று சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை வழிகளில் வேண்டுமானாலும் வாருங்கள், இறுதியில் இயேசு என்ற கதவு திறக்கப்பட்டால் மட்டுமே விண்ணகம் திறக்கும். காரணம், இரத்தம் சிந்தி சம்பாதித்தது அந்த வழி. சாத்தானிடம் போராடி ஜெயித்ததற்காக கிடைத்ததுதான் அந்த வழி. ஆதாம் ஏவாள் இறைவனின் இன்ப வனத்திலே கரம் பிடித்து மகிழ்ச்சியாக நடந்து சென்ற நாட்கள் உண்டு. ஆனால் பாவம் செய்து சாத்தானின் சூழ்ச்சியினால் அந்த கடவுளின் கரத்தை தூக்கி போட்டுவிட்டு எங்களுக்கென்று ஒரு வாழ்க்கை என்று பாவத்தில் மூழ்கி போனார்களே, அப்போது கடவுளின் மனம் திறந்தது. இந்த மனிதனை மீண்டும் எப்போது நாம் அழைத்து கொள்ளலாம் என்று ஏங்கி தவித்த கடவுள் கண்டுபிடித்த ஒரே வழி தன் மகன் இயேசுவை அனுப்பி அவர்களை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். அப்படி உருவானதுதான் இயேசு என்ற வழி. அந்த இயேசுதான் நாம் வாழ்வுக்கு வழியே தவிர வேறு எங்கு வேண்டுமானாலும் வழி கிடைக்கும் என்று கிடைத்த வழிகளிலெல்லாம் நுழைந்து விடாதீர்கள். அது கிறிஸ்தவத்தின் வழி அல்ல. இந்த வழியும் திறந்திருக்கிறது, இந்த வழியும் திறந்திருக்கிறது, முன்னால் பெரிய கேட் இருக்கிறது, எப்படி வேண்டுமானாலும் வெளியே போகலாம் என்று போய்விடாதீர்கள். இயேசு ஒருவரை தவிர உங்களுக்கு போவதற்கும் சரி, வருவதற்கும் சரி, வாழ்வதற்கும் சரி வழி கிடையாது. இயேசு மட்டும்தான் வழி. ஆகவே இனிவரும் நாட்களில் எம்மதமும் சம்மதம், எல்லா வழியும் ஒன்றுதான், எல்லாம் கடவுளின் பிள்ளைகள் தான் என்று சப்பை கட்டுவதை போல சமாளித்து பேசாதீர்கள். கிறிஸ்தவர்களின் வாயில் அப்படி வரக்கூடாது. என் இயேசு உருவாக்கிய ஒரே வழி அது இயேசுவே தான் என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். கண்டுபிடிப்போம் இயேசுவுக்கான வாழ்வின் வழியை, அதில் நுழைவோம், இயேசுவின் பிள்ளைகளாக இணைவோம் இறை தந்தையோடு. ஆமென்.